அனைவருக்கும் வணக்கம். நேற்று கரூர்ல நடந்த விஜய் சாரோட தேர்தல் பிரச்சாரத்தை பத்தி, அந்த கூட்டத்துல நடந்த அசம்பாவிதத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2 வாரங்களாக திருச்சி சரி, அரியலூர் சரி, அது போக திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்கள்ல பிரச்சாரம் செஞ்சாரு. அந்த அன்னைக்கு நாமக்கல்ல கூட காலை பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அப்பம்போது எந்த ஒரு அசம்பாவிதமே நடக்கல. ஆனா கரூர்ல மட்டும் பர்டிகுலரா நடக்க காரணம் என்ன? அந்த காரணம் மக்களாகிய எங்க எல்லாருக்கும் தெரியணும். எங்க அரசியல்ல மக்களை இந்த மாதிரி ஒரு துயர சம்பத்துல ஆளாக்குனதுக்கு யார் காரணமோ அவங்கள முறையான விசாரணையில அவங்க கொண்டு வரணும் எங்களோட கருத்து. பொதுமக்கள் எல்லாத்துக்குமே பொதுவான மக்கள் தான். இந்த தலைவர் பார்க்கணும், அந்த தலைவர் பார்க்கணும் அப்படிங்கறது கிடையாது. வீக்லி டேஸா இருக்கனால விடுமுறை நாட்களா அந்த குழந்தைங்களுக்கு ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. அதனால அந்த குழந்தைங்களோட பாக்குறது ஒரு தப்பே கிடையாது. ஏன் குழந்தைங்களை தூக்கிட்டு வந்தாங்க, எதுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கக்கூடிய அவசியமே கிடையாது. இப்ப நார்மலா ஒரு தலைவர் வராங்க அப்படின்னா யாரா இருந்தாலுமே பாப்பாங்க. இப்ப நாங்களும் சரி, பெரியவங்களும் சரி, நிறைய பேர் குழந்தைங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். அந்த குழந்தைங்க ஏன் அங்க வந்தாங்க, சில விதிமுறைகள் விரிச்சிருந்தாங்க. குழந்தைகள் வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது அப்படிங்கறத சொன்னதான். ஆனா சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்கல. அவரை பார்க்கணும்னு ஆர்வத்துல வந்துட்டாங்க. இன்னைக்கு இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்துருச்சு. ஆனா கம்பல்சரி அவருக்கு நேற்று காலையில பிரச்சாரம் மேற்கொண்டதுல இருந்தே அங்க அவருக்குள்ள தடைகள் அதிக அளவுல வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதை நம்ம நாமக்கல்லையே பிரச்சாரம் செய்யும் போது பாத்துருக்கலாம். மைக் ப்ராப்ளம் இருந்துச்சு, லைன் ப்ராப்ளம் இருந்துச்சு. வரும்போது டிராபிக், அவர் குறிப்பிட்ட டைம்ல அந்த இடத்துக்கு கரூருக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நார்மலா பொதுமக்கள் நார்மலா வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் வரல. அவங்க ஆன் ஸ்பாட்ல கேரவனுக்குள்ளேயே சாப்பிட்டுக்கிறாங்க. எல்லாமே அவங்க ரன்னிங்லயே தான் அவ்வளவு வேலையை அவங்களோட வேலையை ரொட்டீனா பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. நாமக்கலுக்கும் கரூருக்கு டிஃபரெண்ட் 35 கிலோமீட்டர் மட்டும்தான். ஆனா அவங்க வரக்கூடிய நேரம் 5 மணி நேரம். அதுக்கிட்ட மக்கள் அங்கங்க ஒரு அந்த பொது பிரச்சார இடத்துல கூட முடியாது அப்படிங்கிறக்காண்டி ஒவ்வொரு பர்டிகுலர் இடமா நின்று அவங்களே தாண்டி வந்தோம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அவங்களாம் நிக்கிறாங்க, மதிக்காம போறாங்க அப்படிங்கிறீங்க. அதுக்காண்டி அங்கங்க நின்று அவருக்கு எல்லார்கிட்டையும் வரிசையா தான் பேசிட்டு தான் வந்தாரு. சரிங்களா? அதுக்கே சென்றடையவே லேட் ஆயிடுச்சு. எங்களோட மக்களோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஆகிய நீங்க 2 சைடுமே ஒரு கயர் போட்டு தடுப்பு போட்டு அவங்கள தடுத்து மக்களுக்குன்னு தனியா ஒதுக்கி இருக்கலாம். வண்டி மட்டும் வர்றதுக்கு பர்டிகுலர் இடத்த அவங்க விட்டுருந்துருக்கலாம். அப்படி விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்காது. எல்லாம இப்ப போன வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா காரைக்குடிக்குள்ள வந்தாங்க. அப்போது 2 சைடும் தடுப்பு கயர், பெரிய நீளமான ஒரு கயர்ல அமைச்சிருந்தாங்க. இந்த சைடு பாதி மக்கள், இந்த சைடு பாதி மக்கள். சென்டர்ல உள்ள ரேம்பாக் நடந்து வந்தாங்க. அந்த மாதிரி விஜய் சாருக்கு நீங்க வைக்காம விட்டீங்க. அந்த மாதிரி வச்சிருந்தா வாகனங்கள் சீக்கிரம் அவர் கடந்து வந்திருப்பாரு, மக்களையும் அவர் மீட் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு அசம்பாவியம் கண்டிப்பா நடந்திருக்காரு. இனிமே இந்த மாதிரி அசம்பாவியம் நடக்கவே கூடாது. இதுதான் நம்ம தமிழ்நாட்டின் தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த முதல் விபத்தாக இருக்க வேண்டும். லாஸ்டும் இதுதான், முதலும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். எங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது, பொதுமக்கள் யாரோ என்னென்னமோ பேசுறீங்க. அந்த இடத்துல ஆன் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்க இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த இறந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது தெரியாம நீங்க ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசாதீங்க. அது மக்களுக்கு நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கறது தெரியல. ஆனா இப்போல மக்கள் எல்லாருமே ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடிய மக்கள் தான். அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் இருக்கோம். இந்த விபத்துக்கு காரணம் முழுமையா விஜய் சார் அல்ல. இதுக்குள்ள திட்டமிட்ட சதிகள் இருக்கு. அவ்வளோ பெரிய மீட்டிங்ல இத்தனை தடவை நடந்திருக்க மீட்டிங், அவ்வளவு மீட்டிங்ல செப்பல்ஸ் எல்லாம் பறந்ததே கிடையாது. ஆனா கரூர்ல நடந்த மீட்டிங்ல மட்டும் செப்பல் ஏன் பறந்துச்சு, அத யார் தூக்கி போட்டது, பர்டிகுலரா யார் அங்கிருந்து தூக்கி போட்டது அப்படிங்கலாம் அந்த விசாரணையில கொண்டு வாங்க. அங்கங்க பக்கத்துல கேமரா இருக்கும். அங்க ஆன் ஸ்பாட்லயே நிறைய கேமராக்கள்லாம் இருந்து அதெல்லாம் நல்லா வாங்கி ஆராய்ந்து யார் இது பண்றாங்க அப்படிங்கிறது சிபிஐ இடமும் காவல்துறையை நம்பிதான் நாங்க மக்களா இருக்கோம். இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. வருத்தத்தை தெரிவிச்சுக்கோங்க.